வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி ஸ்பாட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்ற பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஹெட்டர் ஃபைல் கொடுத்துருங்க. /include stdio.ho /include conio.ho நார்மலாக கொடுத்துருங்க. and then void main ஃப்ளார் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து ஃப்ளோட்டில் தான் கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே ஃப்ளோட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோட் a b c d denominator √1 √2 வச்சுக்கலாம். ஏன் நம்ம இத்தனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏபிசின்னு 3 வேல்யூ நம்ம வாங்கிக்கணும். அண்ட் தென் டியும் டினாமினேட்டரும் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு √1ம் √2வும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் நமக்கு வேணும். ஓகே, நம்ம ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் வாங்கிக்கலாம். printf ஓகே, என்டர் த வேல்யூ ஆஃப் a, b, cன்னு கொடுத்துருக்கோம். இங்கே ஏன்றதும் பின்றதும் சின்றதும் ஒன்றும் இல்லை, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஏன்றது வந்து x² கோஎஃபிஷியன்ட்டும் பின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் சின்றது கான்ஸ்டன்ட்டும் தான். scanf கொடுத்துக்கலாம். இங்கே வந்து 3 வேல்யூ நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் %f %fன்னு 3 டைம்ஸ் கொடுத்துக்கலாம். கமா %a கமா %b கமா %cன்னு கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கமா கொடுக்கணும். ஓகே, என்டர். அண்ட் தென் இப்போ நமக்கு ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து b² - 4ac/2aன்னு ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வைப்போம் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. b² - 4acன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம் எப்பயுமே. அந்த b² - 4ac டின்னும் கீழே டினாமினேட்டரில் வர 2aவை டினா அப்படின்றதுலையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். d = b × b b² - 4ac. b² - 4ac கொடுத்தாச்சு.
ஓகே, செமிகாலம் கொடுத்து கட் பண்ணிவிட்டு அண்ட் தென் டினாமினேட்டர் போட்டுக்கலாம். equal to 2 into a. ஓகே, இப்போ d பை டினாமினேட்டர் பண்ணால் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a நமக்கு கிடைச்சிரும். ஓகே, இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சு. ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டா இல்லை ரியல் அண்ட் ஈக்குவலா ஆர் ரியல் அண்ட் இமேஜினரியா அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் d is greater than 0, இதுக்கு வந்து நம்ம செமிகாலம் கொடுக்கக்கூடாது. இஃப் கிளாஸ்க்கு எப்பயுமே ஃப்ளாட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து 0 விட பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூட்ஸை வந்து நம்ம ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். R1 வந்து R2 வந்து minus square root of t slash denominator அதாவது R1 ஈக்குவல் டு மைனஸ் பி பை 2a ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி பை 2aன்னு வரணும். அதே மாதிரி R2 மைனஸ் பி பை டினாமினேட்டர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி பை டினாமினேட்டர்னு வரணும். இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணுறதுனால ஹெட்டர் ஃபைலில் இன்னொரு ஹெட்டர் ஃபைலும் நம்ம ஆட் பண்ணணும். ஸ்லாஷ் இன்க்ளூட் math டாட் h math டாட் ஹெச்ன்ற ஹெட்டர் ஃபைலை நம்ம ஆட் பண்ணால் தான் ஸ்கொயர் ரூட் இந்த இடத்துல எடுத்துக்கும். ஓகே, 2 ரூட்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. அந்த அதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். The roots are slash n percentage f and percentage f செமிகோலனுக்கு இந்த பக்கத்தில் கமா R1 கமா R2 இப்படி பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் தென் ஃப்ளார் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். ஒருவேளை டியோட வேல்யூ
0 விட அதிகமாக இல்லை அப்படின்னா ஆல்சோ இஃப் டியோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால், ஈக்குவல் டு டின்னும் போது டபுள் ஈக்குவல் டு கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம செமிகாலம் கொடுக்கக்கூடாது. ஃப்ளாட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டியோட வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஃப்ளாட் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குற ஃபங்க்ஷன் மட்டும் நடக்கும். ஒருவேளை டியோட வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லுவோம். The roots are real and equal. செமிகாலம் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம R1 and R2 கண்டுபிடிக்கணும். R1 equal to minus B by denominator R2வும் சேம் தான், மைனஸ் B by denominator. சாரி, மேலே செமிகாலம் கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணிக்கலாம். The roots are /n %f and %f டபுள் கொட்டேஷனுக்கு பக்கத்தில் கமா R1, R2 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ளாட் ப்ராக்கெட்டை. ஒருவேளை டி வந்து லெஸ் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுங்க. ஆல்சோ இஃப் டி இஸ் லெஸ் தென் 0, ஃப்ளாட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. printf /n the roots are real and the roots are imaginary. ஓகே, printfல செமிகாலம் கொடுத்தாச்சு. அண்ட் தென் R1, R2 எல்லாம் கண்டுபிடிக்கணும். R1 equal to இந்த இடத்துல வந்து நம்ம இமேஜினரியையும் ரியலையும் தனித்தனியாக பிரித்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ரூட்ஸாக கண்டுபிடிக்க போகிறது இல்லை. R1 is equal to minus B by denominator அப்படின்னும் R2ன்றதுல square root of minus D / denominator அப்படின்றதையும் கொடுக்குறேன். பிரிண்ட் பண்ணும்போது printf கவனமாக கொடுத்துக்கோங்க இதுக்கு மட்டும். ஏன்னா R1ன்றதும் R2ன்றதும் தனித்தனி ரூட்டாக நம்ம கொடுக்கல. இந்த இடத்துல மட்டும் R1 நம்ம ரியல் பார்ட்டாகவும் R2வை இமேஜினரி பார்ட்டுக்கான கோஎஃபிஷியண்ட்டாகவும் நம்ம வச்சுருக்கோம். பிரிண்ட் பண்ணும்போது அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. The roots are அப்படின்னு கொடுத்துட்டு %f plus
பர்சன்டேஜ் எஃப் ஐன்னு கொடுங்க, ஸ்பேஸ் விட்டுட்டு அண்ட் பர்சன்டேஜ் எஃப் மைனஸ் பர்சன்டேஜ் எஃப் ஐன்னு கொடுங்க. எதுக்காக இப்படி கொடுக்குறோன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். டபுள் கொட்டேஷன் பக்கத்தில் கமா கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எஃப் வந்து R1 அதாவது ரியல் பார்ட் அப்படின்னும், அண்ட் தென் R2 அப்படின்னும், அண்ட் தென் திருப்பியும் R1 அண்ட் தென் திருப்பியும் R2 கொடுத்துட்டு செமிகாலம் கொடுத்துட்டு ஃப்ளார் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. அண்ட் தென் மொத்தமாக கொடுத்துட்டு ஃபைனலாக கெட் கேரக்டர் கொடுக்கணும். GETCH ஓகே. இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இதுதான் கோஎஃபிஷியன்ட். ஓகே, இதுதான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். இதை ஏன் இப்படி கொடுத்துருக்கோன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோர்னு சேவ் பண்ணிக்கிறேன். 4.c. ஓகே, 4ன்னு சேவ் பண்ணிட்டேன் இந்த ப்ரோக்ராமை. எப்பயுமே நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி /include stdio.hம் /include conia.hம் போட்டுருங்க. அண்ட் தென் வாய்ட் மெயின். இங்கே நம்ம ஃப்ளோட் வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறோம். printfல ஏபிசின்னு 3 வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்றது x² கோஎஃபிஷியன்ட்டும், பின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும், சின்றது கான்ஸ்டன்ட்டையும் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் b² - 4ac டின்னும் டினாமினேட்டர் அப்படின்ற இதில் 2aவையோட வேல்யூவும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு வேளை டியோட வேல்யூ வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, அதாவது பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்கும்போது R1ம் R2வும், அதாவது √1ம் √2வும் -b பை டினாமினேட்டர் ப்ளஸ் √d பை டினாமினேட்டரும், R2 வந்து -b பை டினாமினேட்டர் -√d பை டினாமினேட்டர்னு போடுவோம். இது வந்து ரூல்ஸை வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருந்தால் மட்டும் அண்ட் தென் அதை நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஒருவேளை டியோட வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு வந்துடும். R1 அப்போ வந்து R1 வந்து -b பை டினாமினேட்டர், R2 வந்து -b பை டினாமினேட்டர், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா டியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. அப்படி இருக்கும்போது R1 R2 அப்படின்னு தனித்தனி, அதாவது ரியலோடைய கான்ஸ்டன்ட்டையும், அதாவது ரியலோடைய கோஎஃபிஷியன்ட்டையும் இமேஜினரியோடைய கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம போட்டுட்டு அதை பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கிறோம். பர்சன்டேஜ் எஃப்னும் போது ஃபஸ்ட்டு ரியலோடைய கோஎஃபிஷியன்ட் அண்ட் ப்ளஸ் இமேஜினரியோடைய கோஎஃபிஷியன்ட் அண்ட் தென் ஐ ப்ளஸ் அதே மாதிரி ரியல் மைனஸ் இமேஜினரி ஐ அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் கொடுங்க. 0 எரர்ஸ் 0 வார்னிங் வந்துருச்சு. அண்ட் தென் ரன் பண்ணுங்க. ஓகே, ரன் ஆகுது. என்டர் த வேல்யூ ஆஃப் ஏபிசின்னு கேட்குது. ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஏவோட வேல்யூ வந்து 1ன்னு கொடுக்குறேன், பியோட வேல்யூ 4ன்னும் சியோட வேல்யூ 4ன்னும் கொடுக்குறேன். த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு வருது. அண்ட் தென் ரூட் வந்து -2 -2ன்னு வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வேறு செக் பண்ணி பார்க்கலாம். வேறு நம்பர் போட்டு ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு வந்துருச்சு ஆல்ரெடி. இப்போ திரும்பியும் வேறு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 6 கொடுக்குறேன். இப்போ வந்து ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் இமேஜினரின்னு வந்திருக்கு. இது பாருங்கள், ரூட்ஸ் கரெக்டாக அக்யூரேட்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. -0.6667 ப்ளஸ் 1.247219 ஐன்னு வருது பாருங்கள். இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். Okay, thank you for watching.